அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி நம்ம பாக்கியா பண்றது எல்லாமே தப்பு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதை தாண்டி தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய தலையிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்கியா மேல ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற நம்ம பாக்கியா இப்ப என்னடானா புது பிரச்சனை ஒன்று கிளம்பிடுச்சு, இது எப்படி நம்ம வீட்டில் சொல்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அமிர்தாவையும் நிலா பாப்பாவையும் நம்ம கணேஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னா கணேஷால ஏற்கனவே பல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்தே அமிர்தாவால் மீண்டு வர முடியல. ஆனால் அதே சமயத்தில் வயசானவர் அவங்க அப்பா அவர் வேற சாக கிடைக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியம் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த டைரெக்டாக அமிர்தா கிட்ட சொல்லாம ஈஸ்வரி கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் உட்காந்து பேசுகிறாங்க. கணேஷோட அம்மா கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன பாக்கியா சொல்கிற, அவங்க எதுக்காக நமக்கு கால் பண்ணாங்க, அதுதான் அவங்க குடும்பத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, என்னவா இப்போ அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியா வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி அந்த அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிறதா சொன்னாங்க. இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்காராம். சாகிறதுக்கு முன்னாடி நிலா பாப்பாவையும் அமிர்தாவையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தாத்தா ஒரு பக்கம் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. பாக்கியா என்னம்மா சொல்கிற, எப்படி அந்த கணேஷ் பையன் இங்கே வீட்டில் வந்து என்ன குதிச்சா பார்த்தல, அது வரும்போது போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாத பயங்கர பிரச்சனை பண்ணிட்டான். இந்த டைமில் நம்ம எப்படி அமிர்தாவை அங்கே அனுப்ப முடியும்? ஏற்கனவே நம்ம எழிலுக்கும் அவனுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. இப்போ அமிர்தாவின் நிலா பாப்பாவை மட்டும் எப்படி நம்ம தனியாக அனுப்பி வைக்க முடியும்? அவங்க குடும்பத்துக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நமக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைல்ல, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே அந்த டைமில் நம்ம அமிர்தாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உடனே நம்ம அமிர்தா ஒரு பக்கம் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கணேசால வரக்கூடிய பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிருக்காங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கும்போது நிலா பாப்பாவையும் அமிர்தாவையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை, வேணா கூட நம்ம போயிட்டு வரலாம், போயிட்டு பார்த்துட்டு அமிர்தாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே நம்ம எழில் என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான், அப்பா எவ்வளோ விஷயத்துக்கு நல்லதுன்னு பார்த்து பண்ணிகிட்டு இருப்பார், அந்த கணேஷ் பண்ண தப்பால் அவரை ஏன் நம்ம தண்டிக்கணும், அதனால் நான் வேணா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம தாத்தாவும் ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைப்பாங்களா மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.